வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ரினானுடைய கைகர். ரினானுடைய ஆரிஜினை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பிரெஞ்ச் ஆட்டோமேக்கர். அண்ட் இந்த கைகரை பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் மார்க்கெட்ஸுக்காக ரினோ செஞ்ச ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட்டை ஜனவரி 2021 இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இல்லைனா சப் 4 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதனுடைய ப்ராப்பர் செக்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கார் 2021 லான்ச் ஆகும்போது ஏற்கனவே ரினோ கிட்ட டஸ்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சேல்ல இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்யூவி மாடல் வந்து டஸ்டருக்கு கீழே பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரினோ கைகர்ல வேரியன்ட் ஸ்பிளிட் அப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜரா இதுல ஒரு 5 வேரியன்ட்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. பேசிக் வந்து உங்களுக்கு RXE அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த RXE வேரியன்ட் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் நான் டர்போ இன்ஜின்ல கிடைக்கும் அண்ட் ஒன்லி மேனுவல் மட்டும் தான் கிடைக்கும். கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு லிமிடெட் சில்வர் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன் தான் ரினோ ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்ததா பேசிக்கு ஒரு ஸ்டெப் மேல போனோம் அப்படின்னா RXL அப்படிங்கிற வேரியன்ட் வருது. அதுல உங்களுக்கு சில்வர் ஒயிட் கூட சேர்ந்து ப்ளூ அண்ட் பிரவுன் அப்படிங்கிற இன்னும் 2 கலர் காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயும் உங்களுக்கு 1 லிட்டர் நான் டர்போ இன்ஜின் தான். பட் ஆனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்னு கொடுக்குறாங்க. AMT கியர் பாக்ஸ் ஒன்னு வருது. ஸோ நீங்க மேனுவல் வேணா மேனுவல் போகலாம், இல்ல AMT வேணும்னா AMT போகலாம் RXL ல. அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா RXT. அண்ட் RXT ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர் ஓரியன்டா இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நிறைய ஃபீச்சர் லோடடா கொடுக்குறாங்க. அடுத்ததா RXT ல ஆப்ஷனல் வேரியன்ட் அதுல வந்து உங்களுக்கு 1 லிட்டர் இன்ஜின்ல டர்போவோட கிடைக்கும். அண்ட் அதில் தான் உங்களுக்கு இந்த ட்ரைபாட் LED ஹெட்லைட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து RXT ஆப்ஷனல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்க்கும்போது குவிட்டோடைய ஒரு பெரிய சைஸ் கார் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஹாலஜன் இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் RXT ஆப்ஷனல் வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த டியூவல் கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கிடைக்குது. ரூஃப் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ஒரு டைமண்ட் கட் அலாய் வீலாக இருக்கட்டும். அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நீங்க வந்து 1 லிட்டர் நான் டர்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் AMT கிடைக்கும். அதே இது 1 லிட்டர்ல டர்போ வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவல், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கு CVT கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து டாப் எண்ட் மாடல், இதை RXZ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாப் எண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுல உங்களுக்கு டியூவல் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருது. அடுத்ததா மேஜர் விஷயம் இந்த வெஹிக்கிளினுடைய பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து CMF பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CMF அப்படிங்கிறது வந்து காமன் மாடியூல் ஃபேமிலி அப்படின்னு சொல்றது. ஸோ அதில் இது CMF A+ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். இதில் A அப்படிங்கிறது வந்து A செக்மெண்ட் கார்ஸை வந்து குறிக்குது. A செக்மெண்ட் கார்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ச்பேக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி கார்ஸ். இது A+ அப்படிங்கிறது ஹேட்ச்பேக்ஸை பேஸ் பண்ண ஒரு SUV மாடல் செஞ்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இது வந்து A+. ஸோ CMF A+ அப்படிங்கிறதுக்கு அதுதான் விளக்கம். ஸோ இந்த CMF பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நிசான் அண்ட் ரினோ கார்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காரோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1012 கிலோகிராம்ஸ் கர்வ் வெயிட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த காரை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது ஸ்டியர் ஆட்டோ குன். இது வந்து ரினோனுடைய ஒரு டெமோ கார் அண்ட் இட்ஸ் ஃபார் சேல். இந்த காரை நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கிற ஸ்டியர் ஆட்டோ குன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்திருக்கேன். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு 2 வேரியன்ட்ல இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல வரது ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான். பட் அதுல வந்து நான் டர்போ அப்படின்னு 2 ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த நான் டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அது வந்து உங்களுக்கு மேனுவல் அண்ட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. அதனுடைய பவர் அவுட்புட் பாத்தீங்கன்னா 71 bhpயும் 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதே இது நம்ம டர்போ மாடல்ல பார்த்தோம்னா 1 லிட்டர்ல 3 சிலிண்டர்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மேனுவல், அதுக்கப்புறமா CVTல எக்ஸ்ட்ரானிக் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் 99 bhpயும் 160 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கும். இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸுக்கு. அதே இது உங்களுக்கு டார்க் வந்து ஒரு 8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து குறையுது. 152 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் கிடைக்குது CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ல. அண்ட் இந்த இன்ஜினுடைய மவுண்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜினை வந்து HR சீரிஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HR சீரிஸ் அப்படிங்கிறது 2004ல இருந்து புழக்கத்துல இருக்கு. ஸோ இந்த HR சீரிஸ் இன்ஜினை வந்து நிசான் மற்றும் ரெனால்ட் 2 கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிற இன்ஜின் வந்து HR10. ஸோ 1000cc இன்ஜின் அப்படின்றதுனால அந்த 10 குறிக்குது. ஸோ இந்த இன்ஜின் பேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கு பின்னாடி தான் டர்போ யூனிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பானட் கீழே இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜினுடைய பேக் சைடில் ஃபயர் வால் அண்ட் இன்சுலேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குஷனிங் எல்லாம் வந்து இந்த ஃபெண்டர்னுடைய சைட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால 3 சிலிண்டருக்கு உண்டான அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ரினோ கைகர்னுடைய டிசைன் லாங்குவேஜை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாக்டப் குவிட், அதாவது
பெரிய சைஸ் ஸ்குவிட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் டிசைன் டீடைலிங் அப்படிங்கறத ரெனோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் கிரில்ல பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெனோனுடைய அந்த டிசைன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கிரில் அண்ட் அதில் நிறைய குரோம் இன்சர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக சென்டரில் ரெனோனுடைய பேட்ஜிங் ஒரு பெரிய சைஸில் இருக்கு. அண்ட் இங்கே மேலே உங்களுக்கு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே தனியாகவே ஹாலஜன்ல இண்டிகேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ரெண்டும் இன்டகிரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து காஸ்ட் கட்டிங் தான். பட் இருந்தாலும் அதனுடைய வேலையை அது நல்லா செய்யுது. அண்ட் அடுத்தது ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் புகாட்டி சிரான்ல இருந்து காப்பி பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ட்ரை கியூப் ஹெட்லைட்ஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றுலையும் பியூர் விஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆல் எல்இடி. இது வந்து உங்களுக்கு RXT ஆப்ஷனல் அப்புறம் RXZ இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது இந்த காரனுடைய ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கிடையாது. அண்ட் அது போக ஒரு டிசைன் லாங்குவேஜ் இந்த ஃப்ரண்ட் டிசைனில் ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஹாரியராக இருக்கட்டும், இந்த கைகராக இருக்கட்டும், எல்லாமே அதாவது செக்மெண்ட் பற்றி கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் இதுதான் ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு டாட்டாவாக இருக்கட்டும், ரெனோவாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஹுண்டாயினுடைய லேட்டஸ்ட் வர்னாலெல்லாம் கூட அப்படி தானே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஆர்எல் தூக்கி மேலே போட்டுட்டு மெயின் ஹெட் லேம்பை தூக்கி கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த லோயர் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது பல கார்களில் கொடுக்கறது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஹெட்லைட் மசில் அப்படிங்கிறது 2 ஹெட்லைட்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் ஒரு பார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக கீழே வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் அண்ட் ஏர் டேம் வந்து உங்களுக்கு பிளாக் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து வெஹிக்கிள் லான்ச் ஆகும்போது 2021 இல்ல 22ல ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அந்த ஸ்கிட் பிளேட் அப்படிங்கிறது வருது. அண்ட் அடுத்து பானட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்ஸ் அண்ட் கிரீசஸோட கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்யூவிக்கு உண்டான அந்த மசில் மேட்சோ லுக் அப்படிங்கிறத வந்து இந்த பானட் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த 2 இடத்துல 2 டிப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹார்ன்ஸ் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த பானட் 2 சைட்லையுமே வந்து அப்படியே இறக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் அப்படிங்கிறது 2 சைட்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சைட் லுக்ஸுக்கும் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் அது போக ஒரே ஒரு விண்ட்ஷீல்டு வாஷர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து 3 ஸ்ப்ரேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அண்ட் அப்புறமா சைடு லுக்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா சைடு ஃபெண்டர்ல ஒரு ப்ராமினென்ட்டான வேரியன்ட் பேட்ஜிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இந்த எஸ்யூவி லுக் கொடுக்கறதுக்காக இந்த வீல் ஆர்ச்சை சுற்றி பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் அப்படிங்கிறது கீழே ரன்னிங் போர்ட்லையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த 2 டோர்லையும் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் டர்போ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு விசிபிளா தெரியுதான்னு தெரியல கேமரால. ஸோ அது வந்து ஒரு சைடு ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா அந்த டர்போ அப்படிங்கிறத எழுத்து வந்து நல்லா தெரியும். அண்ட் அதில் 2 ரெட் லைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டர்போ மாடல்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ். அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்ல அலாய் வீல்ஸ் டைமண்ட் கட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 195/60R16. அண்ட் இந்த அப்டேட்டட் மாடல்ல உங்களுக்கு இந்த ரெனோனுடைய லோகோ சுத்தி ஒரு ரெட் கலர் தெரியுதா. அது போக இப்போ லேட்டஸ்ட் கார்ஸ்ல உங்களுக்கு ரெட் கலர் பிரேக் காலிபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வெஹிக்கிளுடைய லெங்த்தை பொறுத்த வரைக்கும் 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு sub 4 மீட்டர் காரு. அண்ட் அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் 1.7 மீட்டர்ஸும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 205 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 205 அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ கீழே தட்டுற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த காரனுடைய எஸ்யூவி லுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீல் பேஸ். ஸோ வீல் பேஸ் அப்படிங்கிறது 2.5 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர்லையும் உங்களுக்கு ஓவர் ஹேங்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் ஓவர் ஹேங்க் அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ இதனால் வீல் பேஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ரெனோ. அண்ட் அது போக சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பானட்டில் இந்த ஒரு லைன் வருது இல்லையா, அந்த லைன்னால இந்த இடம் ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி ரியரில் இந்த வீலுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டஸ்டர்னுடைய ஒரு குட்டி கார் மாதிரியான தானே பண்ணியிருக்காங்க. ஸோ டஸ்டரில் யூஸ்வலாக அந்த பெரிய ஹான்சஸ் வீல் ஹான்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய மினியேச்சர் மாதிரி இந்த ஹான்சஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காரனுடைய லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் அது போக இப்போ எல்லாருமே வந்து இந்த குரோம் டோர் ஹேண்டில்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அதில் வந்து இவங்க வந்து பிளாக்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் டாப் எண்டில் உங்களுக்கு வந்து இந்த டியூவல் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரூஃப் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வெர்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த ரூஃப் லைன் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஸ்லோப்பிங்கான ஒரு ரூஃப் லைன் தான், ஒரு கூப்பே லுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பி பில்லர் அப்படிங்கிறத பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டிசைன் ஃபீச்சர்ஸ். அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லி மோட்டரைஸ்ட் மிரர்ஸ். இது வந்து ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது போக இதுதான் இந்த காரனுடைய கீ. ஸோ இது வந்து ஒரு ரிமோட் மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டல் கீ. ஸோ
இந்த காரில் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இந்த கீயை எடுத்துக்கிட்டு தூரம் வந்துட்டோம் அப்படின்னா கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. அண்ட் அதே இதை நம்ம வந்து இந்த காருக்கு கிட்ட வந்தோம் அப்படின்னா இமிடியேட்டாக அன்லாக் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரில் ஒரு குட்டி இஷ்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து காரை எடுத்து இறங்கிட்டு தூரமாக போயிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே இது இந்த காரில் வர்றோம், நிற்கிறோம், பக்கத்தில் ஒரு 2-3 அடியில் ஒரு காரில் சாஞ்சிக்கிட்டு ஃப்ரெண்டு கூட பேசுகிறோம், இல்லை இங்கே ஒரு டீ கடை இருக்குது டீ சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கார் வந்து நாம் காரை விட்டு தூரமாக போயிட்டோமா இல்லை கிட்ட இருக்குமான்றத கன்ஃபியூஷன் ஆகிடுது. அந்த கன்ஃபியூஷனில் என்ன ஆகுதுன்னா லாக் ஆகுது, அன்லாக் ஆகுது அப்படிங்கிற ஒரு குட்டி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ லாக் ஆகிடுச்சா, இப்போ மறுபடியும் அன்லாக் ஆகுது. இந்த மாதிரி காருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெக்லிஜிபிள் இஷ்யூ தான். நான் ஒரு ஃப்ரெண்டோட காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ அப்போ எனக்கு பட்ட இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ரூஃபோட டிசைனில் சென்டரில் ஒரு சின்ன டிப் அப்படியே வந்து மூவ் ஆகுது. யூஸ்வலாக ரிப்டு ரூஃப் கொடுப்பாங்க இல்லையா அந்த ரூஃப்னுடைய ஸ்டெபிலிட்டிக்கு. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு டிசைன் லாங்குவேஜாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது பாடி கலரில் கொடுக்கல, பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் ரூஃப் வரும்போது அதுவும் அப்படியே மெட்ஜ் ஆகிடும். அண்ட் இந்த ரூஃப் ரெயில்ஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்னு இன்னும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 kgs வரைக்கும் நீங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50 kgs அப்படிங்கிறது ஒரு 2 சூட்கேஸ் அப்படிங்கிறத வைக்கலாம், நம்ம அந்த கேரியர் போட்டு வைக்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பத்தலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஃபியூல் லிட் ஓப்பனர் அப்படிங்கிறது டிரைவர் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த ஸ்லோப்பிங் ரூஃபுக்கு அதனுடைய அந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுன்றதுக்காக இந்த ரியர் டோர்னுடைய இந்த வெதர் ஸ்ட்ரிப் லைனை வந்து அப்படியே கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்ஷனுக்காக. ஸோ அது வந்து ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். அது நம்ம இன்டீரியரில் போய் பேசலாம். அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிசைனும் ரியர் டிசைனும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூஃப் ஸ்பாய்லர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்களாம் இந்த பேட்மேன் ஸ்பாய்லர்லாம் போடுறாங்கல்ல. ஸோ சிமிலர் டு அந்த லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கட் அவுட் ஒரு ரியர் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். அண்ட் இந்த டிசைன் லாங்குவேஜை மொட்டையாக விட்டுறாம இந்த பாருங்க இந்த 2 ஹம்ப் வருதுல்ல ரூஃபில், அந்த ஹம்பை வந்து அப்படியே இந்த ரியர் டோர்லையும் அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதனுடைய டிசைனை அப்படி கட் பண்ணி முடிச்சிருக்காங்கன்றதுல ஸோ டிசைனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது வந்து இதோட கட் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். பட் இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த ரியர் டோர்லையும் மேட்ச் ஆகி வருது, அது அப்படியே சிங்க் ஆகி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ரியர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைப்பர், வாஷர், அதுக்கப்புறமா டிஃபாகர் லைன்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் மஹேந்திரா கார்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கைகர், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அனிமல் இருக்கிற மாதிரி. இது வந்து என்ன அனிமல் அப்படின்னு பார்த்தோம்னா கவுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மவுண்டன் லயன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு புரியல. கைகரை வந்து 2 கவுகர் சேர்ந்து மடக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, தெரியல என்ன அப்படின்றது. ஸோ கைகர் அப்படிங்கிற இந்த நேம் வந்து இந்த கவுகர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்றதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ரெனோ எந்த இடத்துலையுமே அதை மென்ஷன் பண்ணலை. பட் இந்த கைகரும் கவுகரும் சவுண்டிங் வந்து சிமிலராக இருக்கிறதுனால சொல்கிறேன். அண்ட் இந்த குரோம் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது வெஹிக்கிளோடவே வந்துருது, ஆக்சசரி கிடையாது. அண்ட் கைகர் அப்படிங்கிற பேட்ஜிங் அண்ட் ரினோனுடைய பேட்ஜிங் அண்ட் டிசைன் லாங்குவேஜுக்கு இதுவும் ஒரு விஷயம். இதை பார்த்தீங்களா ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த லோகோக்குள்ளேயே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ரினோனுடைய பேட்ஜிங் அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு டர்போ அண்ட் எக்ஸ்ட்ரானிக், ஸோ அந்த சிவிடி கியர் பாக்ஸ் எக்ஸ்ட்ரானிக்னுடைய அந்த பேட்ஜிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். இது பாதி எல்இடி பாதி ஹாலஜன். ஸோ இந்த சி ஷேப்டு இந்த ப்ரொஜெக்டட் உங்களுக்கு தெரியுதா இங்கே ஒரு டெப்த் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொஜெக்டட் டெயில் லேம்ப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சி ஷேப்டு இந்த பார் மட்டும்தான் உங்களுக்கு எல்இடி அண்ட் இண்டிகேட்டரும் ரிவர்ஸ் லைட்டும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெயிண்டிங் காஸ்ட் குறைக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்த டோட்டல் பல்கி லுக்கை குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ரியர் பம்பரில் இந்த பாடி கலர்டு அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் மட்டும்தான் வருது டெயில் லேம்புக்கு கீழே. அண்ட் அது போக கீழே வந்து ஃபுல்லாக ஒரு பிளாக் பம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் வந்துருது. இந்த இடம் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன். அண்ட் அது போக உங்களுக்கு 3 பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 4 or 2 வரும், இதில் 3 கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேலையை அதை செஞ்சிருது அப்படிங்கிறதுனால எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ரியர் சைலன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் டிப் சைலன்சர் தான். அண்ட் பாட்டம் அண்டர் சேசிஸ் பார்த்துக்கோங்க. பூட் ஓப்பனருக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் டோரில் ஒரு பிளாஸ்டிக் கவரிங், ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்சல் ட்ரே. அண்ட் பூட்டில் ரியர் சீட் வந்து உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோடிங் லிப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் பொசிஷன் தான். ஸோ கொஞ்சம் தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 405 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது போதுமான அளவு தான். அது போதலை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ரூஃபில் இருக்கக்கூடிய ரூஃப் ரெயில்ஸில் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 2 சூட்கேஸ் 50 kgs வரைக்கும் ஏற்றிக்கலாம். அண்ட் பூட்டில் 2
பக்கமும் ஹூக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கிலோ தாங்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. அண்ட் பூட் பேடிங் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்ல நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ஸ்டெப்னி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 2 சைஸ் அப்படிங்கிறது கம்மி. இது வந்து 14 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுதா ஸ்டெப்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சியட் கம்பெனியோட ஸ்டெப்னி டயர்ஸ். ஸோ இது வந்து ஸ்பேர் வீலுக்குனே செய்யப்படுற டயர்ஸ். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 km/h தான். ஸோ பஞ்சர் ஆச்சுன்னா இந்த வீலை மாற்றி கொஞ்சம் தூரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சர் போட்டு ஒரிஜினல் டயர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஜாக்கு டூல்ஸ் இதெல்லாமே வந்து வீல்குள்ளே இருக்கு. அண்ட் இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2023 மாடல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஆல் பிளாக்ல தான் இருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 24 மாடலில் சீட்ஸில் மட்டும் டியூவல் கலர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக்ல கொடுத்துருந்தாலும் நிறைய டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாசி பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப்பும், இந்த இடத்துல மேட் பிளாக்ல கொஞ்சம் நர்ல்டு ஃபீலிங்கும், அண்ட் இங்கே ட்விட்டர் ப்ரொவிஷனும், இங்கே ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸும், அண்ட் இந்த இடத்துல எல்போ படுற இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஸ்விட்ச் அண்ட் டோர் ரிமூவ் பண்ணுற லீவர். அண்ட் இதுதான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்தாலும் பட் நல்லா தான் இருக்கு. அண்ட் ரியர் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, வீல் பேஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இன்டீரியர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஆல் பிளாக் கேபின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ரியர் டோர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறுறதுனால இந்த டிஎல்ஓ அப்படிங்கிறது ரியரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டும் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக ஸ்லோப்பிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரியரில் உட்காரவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆவாங்க. அண்ட் சன்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் கிரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகலாமா அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகலாம். பட் கம்ஃபர்டபுளாக உட்காரது அப்படிங்கிறது 4 பேர் தான் இந்த காருக்கு. அண்ட் இந்த சீட் டிசைன் லாங்குவேஜ்லேயே தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, ரெனால்ட்னுடைய லோகோனுடைய அந்த சில்லோட் மாதிரியே இருக்கா இந்த டிசைன். அண்ட் ரியரில் 2 பேசஞ்சருக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ன்றது வந்துருது. அண்ட் லெக் ரூம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாராளமாக இருக்கு. அண்ட் டை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 65-70% வரைக்கும் சொல்லலாம். அண்ட் ஹெட் ரூம் உங்களுக்கு தெரியும், நான் 6'1" அப்படின்னு, எனக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைட் இருக்கு. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறத கொலாப்சபிள் டைப்ல கொடுக்கல, நார்மல் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு லைட் ஒன்று இருக்கு. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய பேக் வந்து ஸ்கூப் டோட் கிடையாது, பட் மேகசின் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத 2 சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது ஃபுல்லி ஃப்ளாட், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ப்பு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ 3 பேர் உட்காரும்போது கால் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வசதியாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறமா இந்த கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ். ஸோ இதில் வந்து இந்த ஆட்டோ அப்படிங்கிறது இந்த டிரைவர் சைடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 டச்சில் அப் அண்ட் டவுன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைல்ட் லாக் பட்டன்ஸ், அண்ட் இது வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கான கண்ட்ரோல் பட்டன்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் சொன்ன மாதிரியே இந்த எல்போ போர்ஷனுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் ஒரு ஸ்ட்ரிப்பு. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, வேற ஏதாவது துணி கிணி ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ட்விட்டர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ரியர் டோரில் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரண்ட் டோரில் ப்ரொவைட் பண்ணல. யூஸ்வலாக எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் ஃப்ரண்ட்டில் தான் அந்த ட்விட்டர் ப்ரொவிஷன்றது கொடுப்பாங்க. பட் இவங்க ரியர் டோரில் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே டோர் ஓப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு 7 இன்ச் டிஜிட்டல் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் கன்சோலில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ரம்பலோட ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஹெட்லைட் லெவலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் ஓப்பனரை அடியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஒரு புல் பட்டன் மாதிரி. அண்ட் டாப் எண்டில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. பட் அதர் ப்ளோயர் எண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டேரிங் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் க்ளீன் ஏர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ PM 2.5 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபினுடைய ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெனால்ட் லோகோ, அதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். அண்ட் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இந்த டச் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணதுக்கானது மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 7 இன்ச் MID டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸும், அது போக க்ரூஸ் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து இந்த இடத்துல சென்டர் கன்சோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுக்கு பக்கத்தில். பட் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக இல்லை ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டேரிங் பொசிஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதையும் இதுலேயே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க, தனியாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து கார் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாது, அதுக்கப்புறமா ஆட் பண்ண ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இது வந்து 2022 அப்டேட்டில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இருந்த டாப் எண்டில் உங்களுக்கு வந்து இந்த லெதரைட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த மேல் போர்ஷனில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2024
ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் அப்படிங்கிறது வருது. அண்ட் இந்த இடத்துலலாம் ஒரு கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸும், ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 7-inch ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் அந்த டெம்பரேச்சர் மானிட்டரும் ஃபியூவல் கேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து 3 விதமாக சேஞ்ச் ஆகும். இதில் வந்து 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ மோடுக்கு உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகுது ஸ்க்ரீனு. இது ஸ்போர்ட் மோடு, இது வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. இங்கே உங்களுக்கு ஜிஃபோர்ஸ் மீட்டர், அதுக்கப்புறமா உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்க்கான அந்த மீட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கைகரனுடைய இந்த காரனுடைய இந்த சில்அவுட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் அது மூவ் ஆகுற மாதிரி எல்லாம் அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்கு. அண்ட் நார்மலுக்கு உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த டாகிள் ஸ்விட்ச் அப்படிங்கிறது இங்கே கியர் ஷிஃப்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸ். ஸோ அதனுடைய கியர் ஷிஃப்டர் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கலாம், அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. அண்ட் இந்த ஷிஃப்ட் லாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சிவிடி கியர் பாக்ஸில் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா, காரை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் லாக் யூஸ் பண்ணி நம்ம கியரை வந்து நியூட்ரலில் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 8-inch ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாம் இந்த சன்லைட்டுக்கு. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரோலுக்குள்ளேயே அந்த டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுன்றது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ரோலர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாகிள் ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டுடைய டிஃபாகர் அண்ட் இந்த லாக்கு அன்லாக் பட்டன், டோருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆஃப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபோனோ இல்லை ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு. அண்ட் இங்கே ஒரு USB-A போட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் இந்த இடத்துல ஒரு பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் பேடு. அண்ட் அதுக்கு பின்னாடி கியர் ஸ்டிக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கு ஒரு தனியான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஏம்பியன்ட் லைட்டிங்கான ஒரு சுவிட்ச். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா கார்ஸ்லையுமே வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பட்டன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், தெரியுதுங்களா? ஸோ அங்கே அதுக்கப்புறமா இந்த வயர்லெஸ் பேடில் ஸோ இந்த மாதிரி 3 இடங்களில் லைட் எரியும். அண்ட் இந்த கியர் ஷிஃப்ட்டில் ஒரு லெதர் ஸ்டிச்சிங், ஒரு ரெட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிறது பேசஞ்சர் சைட் மவுண்டடாக இருக்குது. அண்ட் அதுக்கும் ஒரு லெதர் ரேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்குது. பட் அது வந்து மூவபிள் கிடையாது. பட் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, க்ளோ பாக்ஸ் மாதிரி. அண்ட் இந்த இடத்துல ஜாகுவர் ஸ்டைலில் இந்த ஒரு ஸ்க்ரோலிங் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்தாப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் கார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இந்த காரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே ஒரு க்ளோ பாக்ஸு. அண்ட் அது போக இந்த டேஷ்போர்டில் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸு இப்படி ஃப்ளிப் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி. அண்ட் அது போக அதுக்கு கீழே கன்வென்ஷனலான ஒரு க்ளோ பாக்ஸு. அண்ட் இது வந்து உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூட்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஒர்க் அப்படிங்கிறது தெரியுதுங்களா, ஒரு ரெட் கலர் டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து இந்த ஸ்க்ரீன் கிட்ட வரும்போது ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான். மேலே ஒரு ஃப்ளாட்டண்டான விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலுக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் ஸ்போர்ட்டியாகவும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிட்டிங் பொசிஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சீட்லேருந்து பானட் அப்படிங்கிறது ஒரு 75-80% வந்து விசிபிளாக இருக்குது. அந்த கிங்க்கு அந்த ஹம்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியுது. அண்ட் இது 2023 மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறது இல்லை. இப்போ 24ல் ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து மேனுவல் டிமிங் தான் இருக்குது 23ன்றதுனால. அண்ட் இந்த லைட்டும் வந்து ஹாலஜனில் இருக்கு இல்லையா, இது 2024லேருந்து எல்இடியில் மாற்றிட்டாங்க. அண்ட் பேசஞ்சர் சைடில் மிரர் கொடுத்துருக்காங்க வைசரில். டிரைவர் சைடில் மிரர் எதுவும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, யூஸ்வலாக எல்லா கார்லையும் SRS ஏர் பேக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, இதில் பார்த்தீங்களா SRP ஏர் பேக்னு போட்டிருக்காங்க. SRS அப்படிங்கிறது சப்ளிமெண்டல் ரிஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் SRP அப்படிங்கிறது சப்ளிமெண்டல் ரிஸ்ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலாக சீட் பெல்ட் வந்து பக்கிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தானே ஏர் பேக் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆகும் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். பட் சீட் பெல்ட் போடல அப்படின்னாலும், அதாவது சீட் பெல்ட் போட மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்து ஏர் பேக் வந்து ப்ராப்பராக டிப்ளாய் ஆகும் அப்படிங்கிறத அது வந்து என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு
அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் சென்சார்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த எஸ்ஆர்பி அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அது போக சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் குளோபல் என்கேப்ல 4 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. பட் இந்த என்கேப் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது 64 km/h ஸ்பீட்ல தான் டெஸ்ட் பண்ணப்படுது. ஸோ அதை தான் நம்பி அதுதான் ப்ரொடெக்ஷன், அதுதான் சேஃப்டி அப்படின்றது ஃபுல்லாக நம்பாதீங்க. உங்களுடைய டிரைவிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிரைவிங் மேனர்ஸ்னு சொல்லப்படுற ரோட் ரூல்ஸ் அது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் அதர் தன் தட் உங்களுக்கு வந்து 4 ஏர் பேக் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனஸாக இருக்கட்டும் அண்ட் ஏபிஎஸ் இபிடி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக், அதாவது இம்பாக்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோர் ஜாம் ஆகி உள்ளே மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தவிர்க்கப்படும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் 3-point சீட் பெல்ட்ஸ் இதெல்லாம் தான் சேஃப்டிக்காக இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மல்டிமீடியா ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டரோட சேர்த்து ஆர்கமிஸ் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ஓரளவு குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஸ்பீக்கர் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கு. இந்த பிரைசிங்குக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் 2024 மாடலில் உங்களுக்கு இன்னொரு ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டேக் அ பிரேக் இஃப் டயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர். நீங்கள் ரொம்ப நேரமாக வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ரௌசி ஃபீலிங்காக இருக்கீங்கன்னா ட்ரௌசி சென்சார்னு கூட சொல்லுவாங்க அதை. ஸோ உங்களுக்கு ஒரு பீப்பரோட இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே காட்டும் டேக் அ பிரேக் அப்படின்னு, நின்று காஃபி சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். டோர்னுடைய தட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரீஅஷூரிங்காக இல்லை, பட் ஓரளவுக்கு அந்த தட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் உள்ள உட்கார்ந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த காரை நான் ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டோட கார் ஹைவேஸ்லாம். ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிரைவிங் சீட் பொசிஷன் தான். இந்த சீட்னுடைய சைட் போல்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்த சீட்னுடைய கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், அண்ட் இந்த சீட்டு ஸ்டியரிங் அண்ட் இந்த டிரைவிங் பொசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது கூட ஒரு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது பெருசா ஃபீல் ஆகாத ஒரு பொசிஷனா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்ததா நம்ம ஒரு எஸ்யூவி கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபீலை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பானட்னுடைய விசிபிலிட்டி. நம்ம டிரைவ் பண்ணும்போது பானட் நம்ம கண்ணில் தெரியுதா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இந்த கார்ல ஒரு 60-70% பானட் வந்து ஃபுல்லா விசிபிளா தெரியுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அடுத்ததா ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இது லோ ஸ்பீட்ஸ்ல ரொம்பவே ஒரு லைட்டரான ஸ்டேரிங் தான். ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது சொல்ல முடியல. பட் இதனுடைய ஸ்போர்ட் மோட்ல போட்டோம் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டேரிங்னுடைய வெயிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அதே இது நம்ம ஹை ஸ்பீட்ஸ் பில்டப் ஆகும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட் அப்படிங்கிறது ஸ்டேரிங்ல பில்டப் ஆகத்தான் செய்யுது. ஸோ அது நம்மளுடைய டிரைவிங் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் அது போக இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு யூ-டர்ன் போடுறோம் அப்படின்னா அது ஆட்டோ ரீசென்டர் அப்படிங்கிறது ஆகுது, பட் கொஞ்சம் ஸ்லோவா ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது நம்ம பெப்பியா ஓட்டுற டைம்ல, அதாவது கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா டிரைவ் பண்ற டைம்ல ஒரு யூ-டர்ன் பண்றோம் அப்படின்றப்போ டக்குனு அந்த ஸ்டேரிங் வந்து நமக்கு ரீசர்க்குலேட் ஆகி ஆட்டோ சென்டர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கே தவிர மற்றபடி இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேரிங். ஒரு நார்மலா செடேட்டா லீனியரா ஓட்டுறவங்களுக்கு இந்த ஸ்டேரிங்ல எந்த வித கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. இந்த ஸ்டேரிங்கை ஹோல்ட் பண்றதுக்கு அப்படின்றதும் நல்லாவே இருக்கு. ஸோ அடுத்ததா NVH லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் நாய்ஸ் அப்படிங்கிறத நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணுது. பட் இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸ்லயும் மீடியம் ஸ்பீட்ஸ்லயும் இருக்கும்போது பெரிய அளவுக்கு நம்ம கேபின்குள்ள அந்த இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது கடந்து வரல. பட் ஹை ஸ்பீட்ஸ்ல போனோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை ரெவ்ஸ்ல ஆர் ஹை ரேஞ்சுன்னு சொல்லப்படுற நம்ம ஒரு 3.5-4 RPM ரேஞ்சுக்கு போகும்போது ரொம்பவும் ஒரு லவுடா ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது. ஸோ அந்த டைம்ல அந்த இன்ஜினுடைய லவுட்னஸ் அப்படிங்கிறது நம்மளால கேபின்ல ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த கார் ஒரு 3 சிலிண்டர், ஸோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது கார் ஐட்லிங்ல இருக்கும்போது லைட்டா ஃபீல் பண்ண முடியுது ஸ்டேரிங் அண்ட் பெடல்ஸ்ல. அண்ட் அது போக நம்ம காரை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றத சொல்லவே முடியல. அதர் தேன் நீங்க வந்து ஒரு ஈகோ மோட்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப செடேட்டா ரன் ஆகுது. அது போக நார்மல்லையும் ஸ்போர்ட்லையும் கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த வெஹிக்கிள்ல 3 டிரைவ் மோட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஈகோ, நார்மல், அப்புறமா ஸ்போர்ட் அப்படின்னு. ஸோ இந்த டிரைவ் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலா சிட்டி கண்டிஷன்ஸ்ல டிரைவ் பண்றதுக்கு நார்மல் மோட் தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்னல் நிற்கிறோம், ஸ்டார்ட் ஸ்டாப் டிராஃபிக்ல நிற்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இன்ஜின் பெப்பியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நார்மல் மோட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் அது போக நீங்க வந்து ரொம்ப செடேட்டா டிரைவ் பண்ண போறீங்க,
மைலேஜ் தான் ரொம்ப முக்கியம்னு மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈகோ மோடில் போட்டு ஓட்டலாம். பட் நீங்கள் ஈகோ மோடில் போட்டு தான் ஓட்ட போகிறீங்க மேக்ஸிமம் டைம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டர்போ மாடலுக்கு போகாதீங்க. நார்மல் 1 லிட்டர் அந்த எனர்ஜின்னு சொல்லப்படுற அந்த நான் டர்போ மாடலுக்கு நீங்கள் போயிடுங்க. அண்ட் அது போக இந்த ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேரிங் அப்படிங்கிறது ஒரு வெயிட் ஆடப் ஆகுது. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் டக்குன்னு நம்மளால் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ECUனுடைய மேப்பிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட் மோட் போடும்போதே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு கார் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ அக்கேஷனலாக நம்ம என்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுற டைமில் இந்த ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஹேண்டியாக இருக்கும். பட் அதர்வைஸ் இந்த நார்மல் மோட் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஒரு மோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அடிக்குவேட்டான பிரேக்ஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சஸ்பென்ஷனுடைய அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது நம்ம பிரேக்கை ஹார்டானா ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. காரினுடைய நோஸ் டைவ் அப்படிங்கிறது கொஞ்சம் எவிடென்ட்டாக ஃபீல் ஆகத்தான் செய்யுது. அண்ட் அது போக சஸ்பென்ஷனில் சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலாக ரினோ அப்படிங்கிறது சஸ்பென்ஷனுக்கு பேர் போனது. ஏன்னா டஸ்டர் வந்து சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது டாப் நாச்சாக இருக்கும். பட் அந்த லெவலில் நம்ம கைகரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அடைவீங்க. பட் இந்த வெஹிக்கிளுடைய டைனமிக்ஸ், இந்த வெஹிக்கிளுடைய வெயிட், இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக இருக்கு. பட் என்ன அப்படின்னா பாட்ஹோல்ஸ்லாம் போடும்போது தொப்புன்னு விழுது. அந்த ஒரு சாஃப்டாக அந்த பாட்ஹோல்ஸை சோக் பண்ணிட்டு போகிற அந்த விஷயம் அப்படிங்கிறது மிஸ்ஸிங்காக இருக்கு. அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1 லிட்டர் டர்போல கண்டிப்பா அடிக்குவேட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இன்ஜின் ஆல்மோஸ்ட் ஒரு 100 bhp 99 bhpயும் உங்களுக்கு 160 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டார்க் அப்படிங்கிறது எவிடென்ட்டாக இருக்கு. நீங்க உங்களுடைய பார்க்கிங் வந்து ஒரு ஸ்டீப்பான ஸ்லோப்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த டார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு 100 bhpன்றது கண்டிப்பா போதுமான அளவு தான். நல்ல பெப்பியா ஓட்டுறவங்களுக்கு அது போதுமான அளவு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்ததா கியர் பாக்ஸை பொறுத்து வந்தோம்னா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த CVT கைகர் டிரைவ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் டிரைவ் பண்ணது எல்லாமே மேனுவல் கைகர் தான். ஸோ இந்த CVT அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஜினோட மேட்ச் ஆகி இருக்கு. அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. நல்லா சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. பட் CVTனுடைய ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா எவிடென்ட்டா தெரியுது. ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே நல்லா உங்களுக்கு தெரியுது. அந்த ட்ராக் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியருக்கு அந்த ட்ராக் ஆகி ரப்பர் பேண்ட் எஃபெக்டோட கியர் சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது, அதாவது அந்த பெல்ட் சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது நல்லாவே எவிடென்ட்டா ஃபீல் ஆகுது. அண்ட் அதை தவிர அந்த கியர் பாக்ஸ் ஸ்லாட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபிலிம்ஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. யூஸ்வலா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கிரிப்பா இருக்கும். அந்த ஒரு கிரிப்னஸ் அப்படிங்கிறது இதுல மிஸ்ஸிங்கா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அது போக டெட் பெடல் அப்படிங்கிறது கீழே மிஸ்ஸிங்காக இருக்குது. அதுவும் ஆட்டோமேட்டிக் காரில் ஒரு ப்ராமினென்ட்டான டெட் பெடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்மளுடைய லெஃப்ட் லெக் அப்படிங்கிறது சும்மா தான் இருக்க போது எப்போவுமே. அண்ட் இன்சைட் ரியர் வியூ மிரர் சென்டரில் இருக்குல்ல, ஸோ அதனுடைய விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 50-60% தான் இருக்குது. மேபி இந்த சின்ன ரியர் விண்ட்ஷீல்டுடைய எஃபெக்டாக இருக்கலாம். பட் எனிவே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த காரினுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸில் கண்டிப்பாக இந்த காரில் இருக்கிற இன்ஜின் வந்து ஒரு பெப்பி டைப்பில் தான் இருக்குது. ஒரு பெப்பி இன்ஜின் கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் அடுத்ததா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு SUV லுக் அண்ட் ஃபீல்ல கொடுத்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிரைவ் மோட்ஸுமே கண்டிப்பா ஆக்டிவா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ECU டியூன் அப் அப்படிங்கிறது நல்லா பண்ணியிருக்காங்கன்றதுக்கு கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் நீங்க ஸ்போர்ட் மோட்ல இருக்கும்போது அந்த ஸ்போர்ட்டியா ஓட்டணும்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம கியர் ஹோல்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். CVT அப்படிங்கிறதுல கியர் கிடையாது. அது வந்து ஒரு பெல்ட் ட்ரிவன். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்கும். ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுல வந்து கியர் வந்து ஹோல்ட் அப் ஆகாது. நம்ம ஸ்போர்ட் மோட்ல போட்டு ஓட்டும்போது கியர் ஹோல்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த வெஹிக்கிளில் அது வந்து ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் CVT கியர் பாக்ஸ் கண்டிப்பாக இந்த இன்ஜினோட நல்லாவே சிங்க்ரனைஸ் ஆகி இருக்குன்றதும் பாசிட்டிவ் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் 2.5 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த காரு பிரெசாவுக்கும் வென்யூவுக்கும் ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே பிரெசா அண்ட் வென்யூக்கு ஈக்குவலான வீல் பேஸ் அண்ட் இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இந்த டாப் எண்ட்ல உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதெல்லாமே வந்து வந்துருது. ஸோ வயர்லெஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லலாம். அண்ட் ரியர் வைப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மழை பெய்யும் போது ஆட்டோ எங்கேஜ் ஆகுது. ஆட்டோ வைப்பர்ஸ் அப்படிங்கிறது அதுலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இந்த கார்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரூஃப் இல்ல. இன்னைக்கு ஒரு பையர்னுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபேமிலியில கிட்ஸ் வந்து இந்த சன்ரூஃப் அப்படிங்கறத வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ சன்ரூஃப் அப்படிங்கிற இந்த கார்ல இல்ல. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ன்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இந்த கார்ல ரிவர்ஸ் கேமரா
கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரானுடைய குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கு. பட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணல. சின்ன ஹேட்ச்பேக்ஸ்லேயே இப்போ வந்து 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறது வந்துருச்சு, பட் இதில் இல்லை. அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ், ஹுண்டாயோ இல்லை மாருதி சுசுக்கியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வென்யூக்காகவோ இல்லை பிரிசாவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ டீலர் நெட்வொர்க்குங்கிறது அதிகமாக இருக்கு நம்பர்ஸில். அது வந்து ரினோக்கு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். பட் ஒரு சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் மைலேஜ் ஃபோக்கஸ் ஆன யூசர் அப்படின்னா நீங்கள் வந்து நான் டர்போ போகிறது பெட்டர். அண்ட் டர்போ வெர்ஷனில் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கு, பட் மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது நான் டர்போவை விட. அண்ட் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டேரிங்கில் ஒரு லைட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பட் அது வந்து நம்ம வேரியஸ் கார்ஸ் அடிக்கடி ஓட்டுறது அப்படின்றதுனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. பட் இதே காரை ரெகுலராக ஓட்டணும் அப்படின்னா பழகிடும். அது இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த 3 சிலிண்டரில் சொல்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் டெய்லி பேஸில் ஒரு எஸ்ப்ரெஸோ ஓட்டுறேன், அதுவும் ஒரு 3 சிலிண்டர் நான் டர்போ இன்ஜின். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சிட்டிக்கு நல்லாவே பெப்பியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல ஒரு பெப்பியான இன்ஜின் தான். ஸோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் ரேஞ்சில் போகும்போது இன்ஜின் வந்து கொஞ்சம் நாய்ஸி ஆகிடுது. ஸோ அது கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் லெவல்ன்றது இம்ப்ரூவ் பண்ணணும். பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் நோஸ் டைவ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டேரிங்னுடைய ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது, பட் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதாவது யூ டர்ன் பண்ணும்போது அது ரீசென்டர் ஆகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏசி அடிக்குவேட்டாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூலிங் ஃபாஸ்டராக ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த சீட் பெல்ட்டில் ஒரு குட்டி விஷயம், இந்த சீட் பெல்ட்டை பக்கல் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கோ அப்படின்னு தோணுது. இது கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வசதியாக இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள ஐசைட்டை எடுத்து கரெக்டாக பார்த்து அந்த பக்கல் எங்கே இருக்குன்னு பார்த்து போடுற மாதிரி இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் பள்ளங்களில் விடும்போது சாஃப்டாக விழ மாட்டேங்குது, தொப்பு தொப்புன்னு விழுது. அதனால் அது கொஞ்சம் சவுண்டாக ஒரு நாய்ஸியாக இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இதுதான் ரினோ கைகரனுடைய நம்மளுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கைகர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதையும் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் கார் இஸ் ஃபார் சேல். இது வந்து ஸ்டியர் ஆட்டோக்குன்னுடைய அம்பத்தூர் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே இருக்குது. அண்ட் இந்த காரை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.